நான் உங்கள் நரேஷ் தமிழ் கேமிங். இன்னைக்கு என்ன கேம் விளாட போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் ஸ்விங் ஃபார் பிரெயின் ராட்ஸ் தான். இது என்ன மாதிரி கேம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்விங் பண்ணிட்டு அங்கே உள்ள பிரெயின் ராட்ஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம பேஸில் வச்சு நம்ம காசு பார்க்கணும். புக்களே 47 ரூபாய் 50 130 150 இவனை தூக்கு. பொக்களே இந்த கேம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பார்க்கும் அனைத்து அன்பர்களும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. சரி பொக்களே, ஸ்டார்டிங்கு 150 ரூபா. அடிப்புலி. என்னடா இது ஒரு கேமா? அப்போ எவ்வளோ தூரம் வேணால் ஸ்விங் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் பார்த்தா தெரியும். இப்போ நான் ஒரு பவர் அப்டேட் பண்ணிட்டு பவர்ஸ் வேணும். நம்ம ஸ்பீடாக போகலாம். அடுத்து கயர் வாங்கலாம். நிறையா இருக்குது இந்த கேமில். இப்போ கயரி கிரேட் பண்ணோம். ரீபர்த்தும் இருக்குது இந்த கேமில். இப்போ தான் ரீசெண்டாக இருந்துச்சு, 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம தான். சரி வாங்க போகலாம். சரி புக்கில் அடுத்து என் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா என் ஐடி பேர் ரியல் நரேஷ் ஃபுல் கேப்ஸ் போட்டிங்கன்னா வரும். என்னடா செத்து போயிட்டா, ரொம்ப தூரம் போல். சரி அவனை கொஞ்சம் கலெக்ட் பண்ணு. 4.2K ஸ்பீடு இன்னும் கொஞ்சம். அடுத்து இவன் இருங்க, இன்னும் ஒரு ஸ்பீடு மட்டும் பண்ணிட்டு போவோம். புக்கலே அவ்வளோதான்டா. இந்த ஸ்பீடு இருந்தால் போயிடலாம்டா எங்கேயோ. அப்படியே பிடிச்சி நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு மூவ் ஆகுதோ? ஐயோ சரி வேணாம் புக்களே. இங்கேயே இன்னொரு ஐய டே நான் போகிறேண்ணே, நான் போகிறேன். இப்போ இன்னும் ஒரு 2-3 இதை இங்கே எடுப்போம். 120 130 350 ஆடா. அப்படியே போயிடுச்சே. ஐயோ புதுசாக வந்துருக்கு. புதுசாக 5 போடு. 940 புக்களே பிடிச்சிட்டே. இதை இப்போ சேஃபாக கொண்டு போகிறது தான் நம்ம வேலை. அம்மாடி. இன்னும் வரை லைக் பண்ணாமல் பார்க்கும் அன்பர்களே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை திருக்கி விட்டுருங்க. வாங்கிட்டு போடு. காசே பண்ணோம். மண்ணே அப்கிரேட் பண்ணுறான் அவன்கிட்ட போயிட்டு 5 பவரா 12Kவா போட்டுரு. அவ்வளோதான் பொக்காலே. இனி நம்ம தான் ஏரியாவில் டாப்பில் இருக்கோம். சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் போட முடிஞ்சா போட்டு இன்னும் ஒரு 5K ரோப் மட்டும் வாங்கிட்டு வாங்கல் போயிட்டு திரும்ப இது பண்ணுவோம். என்னது இது? ஓ இவங்கள என்னமோ அப்கிரேடுன்னு காட்டுதே ப்ரோ, என்னன்னு தெரில. போயிட்டு இவனை ஒரு 2 வாங்க நண்பர்களே போகலாம். இப்போ அதை தாண்ட முடியும்னு நினைக்கிறேன். வாங்க. ஐயோ ப்ரோ கொஞ்சம் கஷ்டம்தான் புக்களே. கரெக்டாக டைமிங் பார்த்து குதிக்கணும். இருங்க. டே ஏன்டா இங்கே இருடா. டே குதிச்சுக்கிட்டே இருக்காதடா. கரெக்டாக போய் போடுறா ஜம்பை. அப்படியே போய் போடுறா ஒரு ஜம்பை. இப்போ குதிச்சா கரெக்டாக வரும் புக்களே. இப்போ இங்கே ஒரு ஸ்விங்கு. அவ்வளோதான் புக்களே. 5% லக்கு. இப்போ 770 ரூபா 600 200 போடு. 1K இருக்குது. அதை விட கொஞ்சம் கூட இருக்கா? இல்லை புக்களே 1K லக்கு. தூக்குடாங்க. 1K ப்ரோ
இவனை இப்போ எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோங்கிறது தான் இப்போ கிளைமேக்ஸு. ஐயோ மடி பிடிச்சிட்றா. அம்மா அடி அம்மா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப கீழே போனால் தான் கயிறை வேற பிடிக்கிறான் ப்ரோ. அப்படியே போயிட்டு இங்கே வச்சிருங்கோ ப்ரோ. செல்லுனா வேணாம் இப்போதைக்கு. இப்போ என்ன ஒன்று போடு சித்துருது ப்ரோ. 100K ப்ரோ. 14 பவர்ஸ் கயரு. ரீபர்த்துனா எத்தனை 1K கேஷ். ஆனால் என் பவர்ஃபுல்லாக போயிருன்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு நல்ல பிரெயின் ராட்டாக ஒன்று பண்ணிட்டு வந்துட்டு ரீபர்த் பண்ணுவோம். வெயிட் கரோ பாய். நம்ம ஸ்பீடுக்கு பாருங்க செதறும் வாங்க. அதை பிடிச்சிட்டானா இல்லையா? அப்படியே போயிட்டு எப்பா இது போக முடியுமா? போயிட்டான்டா ப்ரோ. அவன் பிடிக்கல ப்ரோ. என்ன பொக்கலை இது. இன்னும் கொஞ்சம் இது பண்ணி என்ன பவர் காசு ரூப் வாங்கு பவர் வாங்கு ரூப் வாங்கு. அவ்வளோதான் பொக்கலை. நீ பாருங்க அப்படியே ஸ்பீடாக போயிட்டு அவ்வளோதான் புக்கலை. இதை மட்டும்தான் நம்ம இன்னும் தாண்டலை. அதையும் தாண்டுவோமா? புட்றா பிடிச்சிட்டான் ப்ரோ. என்ன ப்ரோ அதை பிடிக்க வைக்கிறான். கமான் மேன். பிடிச்சிட்டான்டா. எப்பா மாடி பொக்கலே. எம்மா எப்பாடி காடு நின்று போச்சு. அதோட கீழே வந்துட்டேன் ப்ரோ. திரும்ப வாங்க ப்ரோ. 31.44 மில்லியன் ப்ரோ. மில்லியனே ப்ரோ. என்ன பண்ணுறோம் இப்போ கேஷ் பாக்கெட் எல்லா இப்போ ரீபர்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட இது ஃபுல்லாக போயிடும். ஒரே ஒரு இது மட்டும் பண்ணிட்டு நல்லா ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு நல்ல பிரெயின் கார்டை எடுத்துட்டு எப்படாடி போய் தொடங்குறேன். நல்லா காசில் ஒரு பிரெயின் கார்டு எடுத்துட்டு ஆட என்ன பொக்கலே இது. ஸ்பீடா ஒரு ஈபத்தை போடுவோம். ஏண்டா அப்படி சாவடிக்கிறீங்க? அப்படிதான்டா சொல்றா. அப்படிதான் பொக்கலை. 10% லக்கு. இதுக்கு அடுத்து பார்ப்போம்.
அப்படியே அதை பிடிப்பா தம்பி. காம்புடு தான்டா. 25% இருக்கு. 45K 3 லட்சமா? அடுத்ததுனா கேங்க 25 மில்லியனா? எங்க புக்களே 1.24 மில்லியன் புக்களே. 1.24 மில்லியன். என்னடா ரிவல்ஸில் போகிறோம் புக்களே. கரெக்டாக அந்த அவ்வளோ தூரம் போனோம்னாலே நம்ம இப்படிதான். அது முக்கியமில்லை. அவ்வளோதான் 10%. வாங்க இங்கே ஏதாச்சும் நல்ல விளையாட்டு 1.25 மில்லியன் மக்களே. இப்போ மட்டும் கொஞ்சம் சேஃபாக போயிட்டேன். நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரோ எம்மா பார்த்துக்கு இருக்கும் அனைத்து அன்பர்களே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ப்ரோ, ஈஸி தான் ப்ரோ. அப்புறம் 1.25 மில்லியன் ப்ரோ. என்ன ப்ரோ தேவை நம்மளுக்கு? ஐயோ ஆமாடாடே. செதறுது புக்களே. போடு ரீபர்த். எனர்ஜி எல்லாமே போயிருக்கான். ஆனால் 2 நிமிஷத்தில் வாங்கிடலாமே. வாங்க நண்பர்களே வாங்கலாம். இது போடு ஒன்றுமே இல்லை. திரும்ப வாங்க. மக்களே என்னடா நினச்சி நீங்கள் ஒரு செகண்ட் 3 மில்லியன் தர பிரெயின் ராட் கொடுங்க. மக்களே அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் விலை ஏற்றுறாங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா நல்ல பிரெயின் ராட்ஸ் இதே மாதிரி 10 மடங்குல எடுத்துகிட்டு வரணும். வாங்க போவோம், ஒரு ரவுண்டு போயிட்டு அடிச்சுட்டு வருவோம். வாங்க நண்பர்களே. என்ன ப்ரோ கிடைக்க மாட்டேது? ஐயோ ரொம்ப விண்வெளி நாயகா. வேண்டாம் போ. என்ன போ. டெய்லி ரிசல்ட்ஸில் போகிறடா. ஆமாம் 25% இல்லை. இன்னும் ஒரு மில்லியன் 1.85 மில்லியன் மக்களே. அப்படிதான் மக்களே. தாண்டி
கோளாறு மாதிரி போய்கிட்டே இருக்கு இந்த நேரத்தில். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கோம். முட்டை ரூபாயில் இருந்தேன்னா எப்படி இவ்வளோ வந்தேன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்ட் 2 வேணுமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 போடுறதுக்கு நான் தயார், நீங்கள் தயார்னா சரி. லெட்ஸ் பாய் புக்களே.